வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மெத்துன்னு சாஃப்டான ராகி செட் தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான கார சட்னியும் சேர்த்து பார்க்க போகிறோங்க. இந்த ராகி தோசைக்கும் கார சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் சிறுதானிய ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கு. அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க இந்த ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ராகி தோசை செய்கிறதுக்கு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா ஒரு 4-5 தடவை நம்ம கழுவி எடுத்துக்குவோம். ராகியில் கல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை அரிசி எடுத்துக்குங்க. நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி வரட்டும். இப்போ ராகி அளந்த டம்ளராலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் நம்ம இப்போ ஊற வைக்க வேணாம். மாவு அரைக்க போகிறப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். எடுத்து மட்டும்தான் வச்சுருக்கேன், அப்போதைக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஊற வச்ச அவல் நல்லா ஊறி வந்துட்டு, அதே போல் ராகி உளுந்து எல்லாம் நல்லா ஊறி வந்துட்டு, உங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து தோல் வேணான்னு நினச்சிங்கன்னா மேலாப்பில் அதை கழுவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் வடிச்சிட்டு ராகி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அவளையும் சேர்த்து கொஞ்சமாக நல்ல தண்ணி விட்டு, மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு 2 பேட்சாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி வச்சுருவோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட புளிச்சு வரணும். மாவை நல்லா ஒத்தாப்பில் இது போல் கரைச்சிட்டு புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். நல்லா புளிச்சதுக்கப்புறம் ஊற்றும் போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஊத்தாப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சட்னியோட காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வதக்கினோம்னா போதும். ரொம்ப நமக்கு செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கால்வாசி நம்ம வதக்கிட்டு நம்ம சட்னி அரைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்குவோம். அந்த சூட்லேயே கலந்து விட்டோம்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. மறுநாள் காலையில் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லாவே புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். மாவு பார்த்தாலே தெரியும் எந்த பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். எனக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நீங்கள் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கல் காய போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி எடுத்தோம்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா அருமையாக வெந்து வந்துடும். உங்களுக்கு விருப்பம்னா அந்த தோசையை திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது போல் தான் எடுக்க போகிறேன்.
ரொம்ப அருமையாக நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோட இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த சட்னி ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.